தொடர்ந்து நெல்லையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். திண்டிவன ரிசர்வ் தொகுதி அது பொது தொகுதி கேட்டாலும் கொடுக்குறோம், ரிசர்வ் தொகுதி கேட்டாலும் கொடுக்குறோம், வட மாவட்டங்களையும் கொடுக்குறோம். அதாவது இந்த 13 நாங்கள் ஷேடோ பட்ஜெட் வெளியிட்டோம்ல, அந்த 13 ஷேடோ பட்ஜெட்டில் ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் நாங்கள் பத்திரிகையாளருடைய நலன் இந்த இண்டெக்ஸில் பொருளடக்கத்தில் அது சேர்த்துருக்குறோம். இதை அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு அப்புறம் எங்கள் தலைவர் கேட்பார், சட்டமன்றத்திலே அதை கேட்பார். அவங்க வர நிருபர்கள்லாம் கேட்டுட்டு அதை நாங்கள் சேர்த்து அதை வெளியிடுவோம். எப்பொழுதுமே அது வரை வெளியிடுவோம். வேறு ஏதாவது கேள்வி முடிச்சிடலாமா? எங்கள் பொதுக்குழு இருக்குது இதில் பத்திரிகையாளர் நலன். இங்கே பாருங்க, இது 13வது ஷேடோ பட்ஜெட். அதில் 67வதுல பத்திரிகையாளர்கள் நலன் இதில் சேர்த்துருக்குறோம். படிக்க வேணாம் இல்லை, நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு. பத்திரிகையாளர் நலன் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதனால் நீங்கள் இல்லாமல் எங்களுடைய வெற்றி கிடையாது, வெற்றி அமையாது. ஆனால் நீங்கள் எல்லாரும் முன்னேற்றத்தை, அதாவது growth and development இதுதான் தாரக மந்திரம். அதுதான் மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி நாங்கள் எல்லாம் சொல்லிகிட்ருக்குறோம். ஏன்னா இது வளர்ந்து விட்ட நாடுகளெல்லாம் அல்லது வளரும் நாடுகளெல்லாம் எப்படி பண்ணாங்கன்னா, அவங்க முக்கியத்துவம் கொடுத்தது எதுன்னு சொன்னால் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். அதனால தான் growth and development வந்தது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. எத்தனை விதமான கல்வி கொடுக்குறாங்க இங்கே. அதை நாங்கள் சொல்கிறோம், சிபிஎஸ்சி சிலபஸுக்கு அதை விட சிறந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கான ஒரு கல்வியை இலவசமாக நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறோம். எங்களுடைய இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் டிராஃப்டில். அது இலவசமான கல்வி, பெற்றவங்க ₹1 செலவு பண்ண வேண்டியதில்லை, ₹1 செலவு வேண்டியது. ஆனால் ஸ்டாண்டர்ட் எப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட், சிபிஎஸ்சியை விட தரமான ஒரு கல்வி அதை கொடுப்போன்னு சொல்கிறோம் இலவசமாக. அதே மாதிரி படித்த பிறகு ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு வேலை. அதே மாதிரி யூனிவர்சல் ஹெல்த் கேர் லண்டனில் இருக்கிற மாதிரி, இது லண்டன் யூகேவில் பார்த்தீங்கன்னா லேபர் பார்ட்டியாக இருந்தாலும் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியாக இருந்தாலும் போட்டி போட்டுன்னு அங்கே அந்த ஹெல்த் சர்வீசஸ் பற்றி தான் அதிகமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் இங்கே சொல்லியிருக்கிறோம். எல்லாருக்கும் ஜனாதிபதிக்கு கிடைக்கிற வைத்திய வசதி ஒரு சாதாரண ஏழைக்கும் கிடைக்கணும். தரமான சிகிச்சை எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சிகிச்சை கிடைக்கணும்னு அதையும் சொல்லியிருக்கோம் நாங்கள். வைத்திய வசதி. 3வது அக்ரிகல்ச்சர், விவசாயம். அதாவது நாங்கள் சொல்கிறது அக்ரிகல்ச்சர் ஹைடெக், அதாவது நவீன தொழில்நுட்பத்தை உள்ளடக்கி அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய விவசாய வளர்ச்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பல முறை இங்கே சொல்லியிருக்கிறேன், -12க்கு போயிட்டுருது வளர்ச்சி. இங்கே தமிழ்நாட்டில் -12. அதை -12ன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக 5, 8, 10, 15, 20 அந்த மாதிரி கொண்டு வருவோன்றது மாதிரி இதில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். விவசாயம், கல்வி, வேலைவாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், இது முக்கியம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை. இப்படி சொல்லும்போது ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ₹1,00,000 நாங்கள் கொடுக்குறோம்னா பணமாக இல்லை. இந்த மாதிரி வைத்தியத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. சாதாரண எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜிக்கு 40,000, 30,000 செலவு பண்ணுறாங்க மக்கள். அதெல்லாம் அரசாங்கமே ஏற்றுக்கும். தனியார் பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் அந்த செலவை அவங்க என்ன ஃபீஸ் சொல்கிறாங்களோ அதை அரசு கொடுக்கும். இந்த மாதிரிலாம் ஒரு புரட்சிகரமான திட்டங்களை நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஆண்டுக்கு ₹1,00,000 குடும்பத்துக்கு. ஆமாம், ஒரு ஆண்டுக்கு ₹1,00,000 குடும்பத்துக்கு, அதாவது மிச்சமாகும். அதாவது இந்த ஒரு குழந்தை தாயினுடைய அரவணைப்பில் இருந்து அது விலகி பள்ளிக்கூடம் போகிறதுலேருந்து வளர்கிற வரைக்கும் சீனியர் சிட்டிசன். நீங்கள் என்ன வயசு உங்களுக்கு? 59. நீங்களும் சீனியர் சிட்டிசன் வந்துட்டீங்க. அது ஒரு வருஷம் இருக்கு. இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் வர்ற வரைக்கும் அவங்களுக்கான திட்டங்கள் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம், குழந்தையிலிருந்து. ரொம்ப நன்றி.
அப்படியும் அதுலயும் மூத்த தலைவர்கள் இருக்காங்க, நல்ல கடையா பண்றவங்க இருக்காங்க. அவங்கள திருப்பி இங்க உங்ககிட்ட வரவழைக்கிறீங்களா இல்ல நீங்க அவங்க கூட சேர்ந்து கூட்டணி? அதாவது அவங்க 91வது ஆண்டு கொண்டாடுறாங்க. மிகப்பெரிய கட்சி இல்லையா, தேசிய கட்சி. அந்த கட்சி ஆரம்பித்து 90 வயசு ஆகுது, 90 வருஷம் ஆகுது. பெரிய கட்சி. நல்ல கண்ணு தலைவர், ஒரு மிகப்பெரிய தலைவர். தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற வாழும் தலைவர்களில் மிகப்பெரிய தலைவர், நல்ல தலைவர், ஒரு உத்தமமான தலைவர். அவர் மேலே எனக்கு எப்பொழுதுமே மரியாதை உண்டு. ஆனால் அந்த கட்சிக்கு இல்லை. அதெல்லாம் கேள்வி கேட்டு தான் பத்திரிகையில் வந்துடுதெல்லாம்.